24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒடலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல புதுசா கல்யாணம் முடிச்ச பொண்ணுங்க எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போய் கெடுத்து கொலை பண்றான். ஹீரோ போலீஸ் எல்லாம் அவனை தேடி அலையிறாங்க. இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையன் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். ஒரு லேடி நடந்து வராங்க. கையில ஒரு தலையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வந்து தலையை தூக்கி போடுறாங்க. உடம்பு எங்கன்னு அவரும் கேக்குறாரு. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் ஓவர்ல ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்களோட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு 3 மாசம் ஸ்டேஷன் ட்ரைனிங்காக ஒடலான்ற கிராமத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த லவர் கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த கிராமத்தை காட்டுறாங்க. புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் மாதவி. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வெங்கடேஷ். ஃப்ரெண்டு ஒரு போட்டோகிராஃபரா தான் இருப்பாரு. அவர் மாதவிய ஒரு மாதிரி பாக்குறாரு. அடுத்த சீன்ல ராதாங்கிற பொண்ணு அவங்களோட வீட்டுக்காரரை விளக்கமாற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவரோட பேர் திருப்பதி. எல்லாரும் அவங்கள அடிக்காதமா அவனை விட்டுருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அடிக்கிறத நிப்பாட்டுறாங்க. ஊர் தலைவர் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வராரு. அவரோட ட்ரெஸ்ஸை தான் வாங்க வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சலவை தொழில் தான் பண்றாங்க. அவர் கேட்ட உடனே ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரோட பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்திருக்கும். அதையும் தர்றாங்க. பரவாயில்லம்மா நீயே வச்சுக்கன்னு சொல்றாரு. ஆனா மறுபடியும் அவங்க அந்த பணத்தை ஊர் தலைவர்கிட்டே கொடுத்துறாங்க. அடுத்த சீன்ல ஒருத்தர் மாதவியோட போட்டோவே பாக்குறாரு. இவரோட பேர் சிவா. சிவாவும் மாதவியும் ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா மாதவி இவரை விட்டுட்டு வெங்கடேஷ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை கிண்டல் பண்றாங்க. முன்னாடியே எல்லாம் பண்ணாம விட்டுட்டு இப்ப நினைச்சு என்ன பண்றதுன்னு மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. இவரும் டென்ஷன் ஆகி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அவளை விட மாட்டேன், கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஊரே பரபரப்பா இருக்கு. திருப்பதிக்கு ஒரு தம்பி இருக்காரு. இவரோட பேர் சந்து. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இவர் மட்டும் ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் சொந்தக்காரங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. கூடவே ஹீரோவும் வராரு. அங்க மாதவி தான் இறந்து கிடக்குறாங்க. ஹீரோ பக்கத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. அப்பதான் ஒரு இடத்துல கால் தடம் இருக்கிறத பாக்குறாரு. அதனோட சைஸ் 10 இருக்கும்னு நினைக்கிறாரு. அங்க ஊர் தலைவர் வராரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த கிராமத்துல வரதட்சணை பிரச்சனை அதிகமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை கொலை செஞ்சிருக்கலாம்னு ஊர் தலைவர் ஹீரோ கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்றாரு. அடுத்து வெங்கடேஷையும் அவரோட அப்பாவையும் இழுத்துட்டு வந்து விசாரிக்கிறாங்க. சார் நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சிவான்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனான். ஒருவேளை அவன் கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. சிவா யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் தான் கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சிவாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. அவனும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். சார் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, இவனை அடிக்கிற அடியில உண்மை தானா வெளியே வரும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவரும் வெளியில கிளம்பி போறாரு. ராதாவும் திருப்பதியும் ஒரு வைத்தியரை பார்க்க வர்றாங்க. 4 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அவரும் இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. குடிதான் பிரச்சனை, குடிய நிப்பாட்டினா எல்லாம் சரியாயும் சொல்லிட்டு கொஞ்சம் மருந்து கொடுக்கறாரு. ஹீரோ கிரைம் நடந்த இடத்துல எடுத்த போட்டோவை பாக்குறாரு. மாதவி உடம்புல இருக்கிற காயத்தை பாக்குறாரு. சார் இவன் ஒத்துக்கிட்டான், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. போலீஸ் சிவாவை கூட்டிட்டு வராங்க. அவன் உடனே ஹீரோவோட காலில் விழுந்து, சார் நான் இந்த கொலையை பண்ணல, லவ் பண்ண பொண்ண யாராவது கொலை பண்ண முடியுமா, வலி தாங்காம ஒத்துக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஹீரோ உடனே வாட்டர் பாட்டில அவன் மேல தூக்கி போடுறாரு. அவன் இடது கையில பிடிக்கிறான். இவன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்ல, இவனை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. கொலையாளி அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்கான். இடது கை யூஸ் பண்ணியிருந்தா இப்படி காயம் வந்திருக்காது, வலது கை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. இவனோட ஃபுட் சைஸ் 8. அந்த பொண்ணு உடம்புல கடிச்ச சீமனை டெஸ்ட் பண்ணப்ப அவனோட வயசு 30 இருக்கும்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா இவனோட வயசு 21 சொல்றாரு. அப்போ ஒரு போன் வருது. இன்ஸ்பெக்டர் எடுத்து பேசுறாரு. இன்னொரு கொலை நடந்துருச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. எல்லாரும் அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல கல்யாணமான ஒரு பொண்ணு தான் இறந்து கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரணை பண்றாரு. 2 கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்குன்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப படிச்சா இப்படித்தான் யோசிக்க தோணும்னு சொல்றாரு. ஹீரோவும் விசாரணையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவோட லவரும் கால் பண்ணி பேசுறாங்க. ஹீரோவும் நடந்த 2 கொலையை பத்தி சொல்றாரு. இன்னும் எந்த தடையும் கிடைக்கலான்னு கேக்குறாங்க. இப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் பேசுனதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிருப்பாரு. அதனால அந்த இடத்த செக் பண்ணாம வந்திருப்பாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் செக் பண்றாரு. அதே மாதிரி கால் தடம் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. அப்ப ஒரு செல்போன் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல சுத்தமா சார்ஜ் இல்ல. உடனே ஸ்டேஷனுக்கு வந்து சார்ஜ் போடுறாரு. சார்ஜ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் செல்போன்ல ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. அதுல ஒரு வீடியோ இருக்குது. அது எதேச்சியா ஸ்டார்ட் பண்ண வீடியோ மாதிரி இருக்கு. அது இறந்து போன பொண்ணோட செல் தான். அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க.
உன்னோட முதலிரவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா கொன்னுருவேன்னு மிரட்டுறான். முதல்ல தயங்குறாங்க. சாவு பயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்றான். இத பக்கத்துல இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் கேட்டுட்டு இந்த மாதிரியான ஆளை சும்மா விடக்கூடாது, அவனை கண்டுபிடிச்சு சாகடிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சந்துவை காமிக்கிறாங்க. யார்கிட்டயோ போன்ல ஜாலியா பேசிட்டு இருக்காரு. யாருன்னா அந்த போட்டோகிராஃபர் தான். ராதா குளிக்கிறத வீடியோ எடுத்துக்கியான்னு கேக்குறான். இன்னும் இல்ல, இனிமேல தான் எடுக்க போறேன்னு சந்து சொல்றான். அப்பதான் ராதா குளிக்க போறாங்க. அந்த இடத்துக்கு மெதுவா வர்றான். கதவுல சின்ன ஓட்டம் இருக்கு, அது வழியா பாக்குறான். சரி போன்ல வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சு எடுக்க போறான். அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இவனை கூப்பிட்டுக்கிட்டே நடந்து வராங்க. இவனும் சாதாரணமா இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட நடிக்கிறான். ராதா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க திருப்பதி கிட்ட பின்ன குத்தி விடுன்னு சொல்றாங்க. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு, நீ ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அந்த வாய்ஸ் யாரோடது, இந்த ஊர்ல எங்கேயாவது கேட்டிருக்கீங்களான்னு போலீஸ் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் தெரியலேன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பதி மட்டும் இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட அந்த போட்டோகிராஃபர் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். அடுத்த சீன்ல அந்த போட்டோகிராஃபரை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க கொல்லப்பட்ட அன்னைக்கு நீ எங்க இருந்தேன்னு கேக்குறாங்க. அவனும் வீட்டுலதான் இருந்தேன்னு சொல்றான். கொலையாளியோட முகம் சரியா தெரியல, அதனால கொலையாளி பேசின டயலாக் மாதிரி இவனை பேச சொல்றாங்க. அவனும் பேசுறான். இப்ப அந்த 2 வாய்ஸையும் செக் பண்ணி பாக்குறாங்க. சார், இவனோட வாய்ஸ் கொலையாளி வாய்ஸோட மேட்ச் ஆகலன்னு ஒரு போலீஸும் சொல்றாரு. இப்ப போட்டோகிராஃபரோட லாயர் இவரை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. எந்த அடிப்படையில இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட எந்த ஆதாரமும் கிடைக்காதனால அவரை ரிலீஸ் பண்றாங்க. சார், சீமன் ரிப்போர்ட் இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்காக ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்களா, கொஞ்சம் பிராக்டிகலா பேசுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார், பண்ணலாம், இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, சின்ன பசங்களை விட்டுறலாம், அதுல 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். அதுலயும் ஃபுட் சைஸ் 10 இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சா கொஞ்சம் பேர் தான் லிஸ்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஊர் தலைவர் அங்க வராரு. வெளியில சில பேரை கைது பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள கிண்டல் பண்ணி பேசிட்டு உள்ள வராரு. இந்த ஆளுக்கு திமிர் கொஞ்சம் அதிகம், இந்த ஆளை என்னைக்காவது பழி வாங்கணும்னு அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னோட பொண்ணு பிரியாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்த ஹீரோ கேட்டுட்டு என்ன சார் சொல்றீங்க, ஊருக்குள்ள கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் வைக்க வேணும்னு சொல்லியிருந்தோம், ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. சார், மத்தவங்க பயப்படுவாங்க, நான் ஊர் தலைவர், எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்ன மீறி என் பொண்ணை யாரும் தொட முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோ எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா கல்யாணத்தை நடத்தியே தீர்வுன்னு ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. பத்திரிக்கையை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. கல்யாண நாள் வருது. பொண்ணும் மாப்பிளையும் கார்ல வர்றாங்க. இத சாக்கா வச்சு திருப்பதியும் குடிக்கிறாரு. ராதாவும் போதும் போதும் சொல்றாங்க. நல்லா குடிச்சிட்டு அங்க வந்து டான்ஸ் ஆடுறாரு. பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. முதலிரவுக்கு அனுப்புறதுக்காக ராதா தான் பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போட்டோகிராஃபர் அங்க வராரு. பிரியாவை போட்டோ எடுக்க ட்ரை பண்றாரு. ஊர் தலைவரும் வெளியில ஜாலியா சீட் ஆடிட்டு இருக்காரு. பாதுகாப்புக்கு 2 போலீஸும் அங்க இருக்காங்க. ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றாரு. அடுத்து ரூம்குள்ள 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. விடிய ஆரம்பிக்குது. ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேக்குறாரு. அவங்களும் எல்லாமே ஓகே தான் சார், நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி விடுறதுக்காக வர்றாங்க. போலீஸும் அங்க போக வேணாம்னு சொல்றாங்க. வேணும்னா பாதுகாப்புக்கு நீங்களும் கூட வாங்கன்னு பிரியா சொல்றாங்க. யாரோ ஒருத்தன் முகத்தை மறைச்சுக்கிட்டு இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோட எக்ஸாம் ஃபீஸுக்கு பணத்தை பேக்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் வேணாம்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அந்த 2 போலீஸும் எதிரில் இருக்கிற டீ கடையில இருந்து இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அப்ப ஃப்ரெண்டு அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. பிரியாவை காணோம். போலீஸ் இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வர்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பிரியாவை தூக்கிட்டு போன தகவலை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பிரியா அவனை பார்த்துட்டு நீ தான் இதெல்லாம் பண்றியா, என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறான். போலீஸ் பிரியாவை தேடி அங்க வர்றாங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். அவங்க சொல்லாதனால கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல அதே மாதிரி தொட ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்றான். அப்போ ஒரு போலீஸ் இத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வர்றாங்க. பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து அவனோட மண்டையில அடிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோ அவனை பார்த்து துப்பாக்கியில சுடுறாரு. ஆனா அவன் தப்பிச்சிடறான். அவனை பிடிக்க ஹீரோவும் வேகமா ஓடுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு கல்லை எடுத்து அவன் மேல எறிறாரு. அவன் அடிபட்டு கீழே விழுகிறான். பார்த்தா சந்துதான் அங்க இருக்கான். நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியான்னு அவனை அடிக்கிறாரு. சந்துவை அரெஸ்ட் பண்ண விஷயம் ராதாவுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஊர் தலைவருக்கும் தெரிய வருது. போலீஸ் எல்லாம் சந்துவை அடிச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே மோட்டார் திருடத்தான் போனேன், வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ராதாவும் திருப்பதியும் சந்துவை பார்க்கலாம்னு கிளம்புறாங்க. அப்ப இறந்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை திட்டுறாங்க. ஊர் தலைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முதல்ல அவனை என்கிட்ட ஒப்படைங்க, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு.
வேணாம் சார், மேல இடத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்றாரு. என் பொண்ணை கொண்டு இருக்கான், அவனை நான் தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறாரு. அவரும் சந்துவை அனுப்பிச்சு விடுறாரு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இன்ஸ்பெக்டர் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. யாரை கேட்டு அனுப்புனீங்க, அவன் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கோவமா பேசுறாரு. சார், எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு இவர் தான் காரணம். அவர் கேட்டு நான் முடியாதுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. நான் அனுப்புன ஆள் ஒன்றும் தியாகி கிடையாது, அவரோட பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. அங்க ராதாவும் திருப்பதியும் வர்றாங்க. அந்த தப்பெல்லாம் என்னோட தம்பி பண்ணிருக்க மாட்டான், தயவு செஞ்சு விடுங்கன்னு திருப்பதி சொல்றாரு. ஊர் தலைவர் சந்துவை உடனே கொல்லக்கூடாதுன்னு நினைச்சு உடம்புல அங்கங்க கத்திய வச்சு கிழிக்கிறாரு. ஊர் தலைவர் தான் சந்துவை கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதி ராதாவும் அங்க வர்றாங்க. தயவு செஞ்சு என்னோட தம்பியை விட்டுருங்கன்னு இவரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ராதா உடனே ஊர் தலைவரோட காலில் விழுந்து கெஞ்சிறாங்க. அவர் ராதாவோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாரு. முதல்ல அவளை விடுங்கன்னு திருப்பதி சொல்றாரு. இதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே, என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், உன் தம்பியை உடனே கொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து 2 பேரும் ஒரு லாயர் பார்த்து பேசுறாங்க. 1 லட்சம் எடுத்துட்டு வாங்க, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஊர் தலைவருக்கு போன் பண்ணி என்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு, ஏன்னா இன்னொரு கொலை நடந்திருக்கு. இதை கேட்ட அவரும் அதிர்ச்சி ஆகிறாரு. உடனே போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஊர் தலைவரும் அங்க வந்து நீங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை உங்களால பிடிக்க முடியலையான்னு திட்டுறாரு. 2 பேரும் சோகமா வீட்டுல இருக்காங்க. அப்ப சந்துவை ஊர் தலைவரே கூட்டிட்டு வந்து தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. பணத்தை ராதா கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அவங்க வேணாம்னு திருப்பி கொடுத்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் லவர் கிட்ட சொல்றாரு. நான் இந்த வேலைக்கே ஃபிட் இல்ல, கொலையாளி படிக்காதவன், எந்த ஒரு டெக்னாலஜியும் தெரியாது, ஆனா தெளிவா கொலை பண்றான்னு சொல்றாரு. அவனை பிடிக்க ஒரு வழி இருக்குதுன்னு சொல்றாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் வருவான், அப்ப பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாரு. நான் இன்னைக்கு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஒரு காலத்துல போதைக்கு அடிமையாகி சுத்திட்டு இருந்தேன், இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒரு கிராமத்துல நடக்கிற பிரச்சனைய உன்னால சமாளிக்க முடியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அதனாலதான் இதை சொல்றேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. ஹீரோ லோக்கல் டிவில பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் என்னோட லவருக்கும் இந்த இடத்துல வச்சுதான் கல்யாணம் நடக்க போகுது, உன்னால முடிஞ்சா அந்த இடத்துக்கு வந்து பாருன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த போட்டோகிராஃபர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. 2 பேரும் அந்த ஊர்ல இருக்கிற கோவில்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. போட்டோகிராஃபர் வெளியிலிருந்து இவங்களை போட்டோ எடுக்கிறான். ஹீரோயினவே ஒரு மாதிரி பாக்குறான். உடனே சந்துவுக்கு போன் பண்ணி இப்பதான் அந்த பொண்ணை பார்த்தேன், சூப்பரா இருக்கான்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட சந்துவோட பார்வையும் ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. இது வரைக்கும் 4 பேரை கொண்டுட்டேன், 5ஆவதா உன்னோட ஒய்ஃபை தான் கொல்ல போறேன்னு எழுதியிருக்கான். சவாலை ஏத்துக்கிட்டான்னு ஹீரோவும் சொல்றாரு. கல்யாணத்துல வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்புறாரு. திருப்பதியும் பணம் வாங்கிட்டு சரக்கடிக்கலாம்னு முடிவு பண்றாரு. தம்பியையும் போட்டோகிராஃபரையும் சரக்கடிக்க வர சொல்றாரு. அவங்களும் வந்துடுறாங்க. ராதாவும் இன்னைக்கு சரக்கடிச்சிட்டு இருக்கல, வெளியில தான் தூங்கணும்னு சொல்றாங்க. வெளியூர் பொண்ணுங்களே வேற லெவல், ரொம்ப பளபளப்பா இருக்கான்னு போட்டோகிராஃபர் சொல்றான். இந்த விஷயத்த சந்துவும் கேட்டுட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பேசாம கல்யாணம் பண்ணிக்கணும் திருப்பதியும் சொல்றாரு. இப்ப 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வராங்க. லவ் பண்ணும்போது நடந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. ராதாவை காமிக்கிறாங்க. மேல இருக்கிற இரும்பு பெட்டி மேல 2-3 எலி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கு. சத்தம் கேட்டு முழிச்சிட்டு போய் தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப மேல பலகையில ஓரமா இருந்த இரும்பு பெட்டி கீழே விழுகுது. சரி என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. இது யாரோடதுன்னு எடுத்து பாக்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ள மோதிரம் நகையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நகை மோதிரம் எடுத்து சேலையில முடிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அந்த 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திருப்பதி முழிச்சு பார்த்து இந்த நேரத்துல எங்க போறேன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓடி போய் நேரா ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறாங்க. மோதிரத்தை காமிச்சு இது உங்களோடதான்னு கேக்குறாங்க. அவரும் பார்த்துட்டு இது என் பொண்ணோடதுதான், இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறாரு. பதில் சொல்லாம வெளியே வந்துடுறாங்க. அழுதுகிட்டே இறந்து போன பொண்ணுங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாங்க. நகையை காமிச்சு இது உங்களோடதான்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. விடிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா திருப்பதி அங்க இல்ல. உடனே ராதா ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. செல்ல சைலண்ட்ல போட்டிருக்காரு. வெளியில உட்காந்து நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திருப்பதி ஹீரோட வீட்டுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சேர் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. துணியெல்லாம் எடுத்துட்டு போன்னு ஹீரோவும் சொல்றாரு. அவரும் சரின்னு வீட்டுக்குள்ள போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு துணியை மூட்டை கட்டி எடுத்துட்டு வராரு. சார் துணியை எடுத்துட்டேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியில இருக்கிற சைக்கிள்ல துணி மூட்டையை வச்சுட்டு மெதுவா அங்கிருந்து போறாரு. ராதாவை காமிக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஹீரோவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ எதேச்சியா போனை பாக்குறாரு. என்ன ராதா கிட்ட இருந்து 42 மிஸ்டு கால் வந்திருக்குன்னு பார்த்துட்டு உடனே கால் பண்றாரு. அவங்களும் அட்டன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. என்ன சொல்ற, எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. முதல்ல வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அவரும் உள்ள வந்து பாக்குறாரு. ஒய்ஃபை காணா. திருப்பதி தான் அந்த கொலகாரன், நீங்க போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் தேடி பாருங்க, நான் மத்த இடத்துல தேடி பாக்குறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. திருப்பதி சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த துணி மூட்டைக்குள்ள தான் ஹீரோயின் இருக்காங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க.
இவர் ரூம்குள்ள வராரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து மெதுவா தொறாரு. ஹீரோ தான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா திருப்பதி தான் அங்க இருக்காரு. உடனே தன்னோட கைய வச்சு அவங்க வாயை நல்லா அழுத்துறான். அவங்க மயக்கம் ஆயிடுறாங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் திருப்பதி பண்ண ஒவ்வொரு கொலையும் காமிக்கிறாங்க. அடுத்து ராதா வீட்டுக்கு வேகமா ஓடி வந்து திருப்பதியோட சட்டையை எடுத்துட்டு வந்து நாய்கிட்ட காமிக்கிறாங்க. அதுவும் நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. பின்னாடியே ராதாவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய் நேரா ஒரு கிணத்துக்கிட்ட வந்து நிக்குது. எட்டி பாக்குறாங்க, அங்க யாரும் இல்ல. சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, இவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆனா நாய் அங்கேயே தான் நிக்குது. மறுபடியும் கிணத்த பாக்குறாங்க. அங்க திருப்பதி ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முத தடவை பார்க்கும்போது ஓரமா ஒளிஞ்சிருப்பாரு. ராதா இத பாத்துட்டு நிறுத்து நிறுத்துன்னு கத்துறாங்க. கத்தாம இங்கிருந்து போன்னு சொல்றாரு. ராதாவும் எல்லாரும் இங்க வாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது திருப்பதி அங்க நிக்கிறாரு. 4 பொண்ணுங்களுக்கு எடுத்து கொலை பண்ணிருக்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. நான் பண்ண எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ராதாவை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. திடீர்னு ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆனதுனால இவரை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். என்ன கல்யாணம் பண்ணதுனால உனக்கு எதுவும் வருத்தமானு கேக்குறாரு. வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது, இனிமேல உன் கூட சேர்ந்து துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நமக்கு முதலிரவு தானே, வா, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. முத்தம் கொடுக்க கிட்ட வராரு. காலையில பல் தேய்ச்சியா இல்லையான்னு கேக்குறாங்க. அவரும் பல் தேய்ச்சிட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப நெருக்கமா வராரு. ஏன் உன் மேல கெட்ட வாட வருதுன்னு சொல்றாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ராதாவும் வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஆண்மை இருக்கா இல்லையா மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ஒரு மாதிரி ஆகி பேசாம படுத்து தூங்குறாரு. பிடிக்காத ஆளோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைச்சுதான் இவங்க இப்படி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு பின்னு குத்தி விடுவாரு. அப்ப கூட கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. டாக்டரை பார்க்க வரும்போதும் இதே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நைட்டு பாத்ரூம் போறதுக்காக நடந்து வராரு. அன்னைக்கு தான் மாதவிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருக்கும். இவரும் ஜன்னல் வழியா அங்க நடக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் மாதவியை தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிருக்காரு. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் முதல்ல அப்படி நடந்துகிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கிட்டேன். வேணும்னு உன்னை கிண்டல் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பதி இத கேட்காம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறாரு. வேணாம் போகாதன்னு சொல்றாங்க. ஒரு கட்டையை எடுத்து ராதாவை அடிச்சுட்டு செத்துப்போன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்படியே கீழே விழுகுறாங்க. இந்த பொண்ணையாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு மண் வெட்டியை எடுத்து அப்படியே கிணத்துல குதிக்கிறாங்க. திருப்பதியோட கழுத்தை ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அப்படியே தலை துண்டா போகுது. அந்த தலையை தூக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்ப ஹீரோவுக்கு வேற இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க. அவரும் கிளம்பி போறதுக்கு ரெடியா இருக்காரு. அங்க மீடியாக்காரங்க எல்லாம் மறுபடியும் இந்த ஊருக்கு வருவீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி ஒரு சூழல் வந்தா கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க.